நான் சஸ்பெக்ட் பண்ணது சரிதான் சார். உங்க ஒய்ஃபோட பிளட்ல ஸ்லோ பாய்சன் கலந்திருக்கு. ஸ்லோ பாய்சனா? என்ன டாக்டர் சொல்றீங்க? இது எப்படி நடந்திருக்கும்? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. அவங்க எங்கெல்லாம் போறாங்க, எங்கெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சாதான் சார் நாம கண்டுபிடிக்க முடியும். அந்த பாய்சன்னால தான் அவங்களுக்கு நிறைய ஆர்கன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு. டாக்டர், ட்ரீட்மெண்ட் கொடுத்தா என் ஒய்ஃபை காப்பாத்திடலாம்ல? உண்மையை சொல்லணும்னா 50-50 சான்சஸ் தான் இருக்கு. ஆனா இமீடியட்டா இப்ப ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சா பாசிட்டிவ் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஐயோ, ஓகே டாக்டர். நான் ஏதாவது ஒன்று சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்துடுறேன். என் ஒய்ஃபை எப்படியோ காப்பாற்றி கொடுத்துருங்க ப்ளீஸ் டாக்டர். எங்களால முடிஞ்சதை நாங்க கண்டிப்பா செய்யறோம் சார். நீங்க இமீடியட்டா கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணுங்க. இந்தாங்க ரிப்போர்ட்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகே, வாங்க. பாலில் நான் கலந்துருக்கிற விஷத்தை குடிச்சிட்டு கோமதி செத்து போயிடுவா. ஹெல்த் கண்டிஷன் பற்றி தெரிஞ்சதுனால தான் அவள் சூசைட் பண்ணிட்டான்னு ஒரு கதையை கட்டி விடுவோம். டாக்டரும் அதான் உண்மைன்னு சொல்ல போகிறாங்க. வெரி குட் ரத்தீனா, கரெக்டாக காய நகர்த்தி எல்லாத்தையும் உனக்கு ஃபேவராக மாற்றிக்கிட்டேன். கிரேட். சொல்லுக்கா. என்னடி ஆச்சு? டாக்டர் பார்த்து பேசுனியா? ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு சொன்னாங்களா? அந்த ஆளு ரிப்போர்ட்ட பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்கக்கா. டாக்டர் முதல்லயே சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எப்படியோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்க ரிப்போர்ட்ட சொல்றதுக்குள்ள கரெக்டா உன் புருஷன் உள்ள வந்துட்டான். நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேன், நீங்க இருக்க வேண்டாம், போயிடுன்னு என்னையே வெளியே அனுப்பிட்டான். ஏ ரஞ்சிதா, நானும் அங்கதான் இருப்பேன், எனக்கும் விஷயம் தெரியணும்னு சொல்ல வேண்டியதானே? ஐயோ அக்கா, நானும் சொல்லி பாத்துட்டேன்க்கா. ஆனா அது ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால ஒரு லெவலுக்கு மேல என்னால பேச முடியல. அந்த ஆள் நிச்சயம் ரிப்போர்ட்ல இருக்கிறத சொல்ல மாட்டாண்டி. இப்ப ரிப்போர்ட்ல இருக்கிறது என்னன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அத பத்தி நான் யோசிக்கல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியுது. உன் ஹெல்த் கண்டிஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கும் உன் புருஷன் தான் காரணம். அதனாலதான் அந்த ரிப்போர்ட் என் கைக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல அந்த ஆள் இவ்ளோ தீவிரமா இருக்கான். இதெல்லாம் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச விஷயம் தாண்டி. அந்த ஆள் வீட்டுக்கு வந்து என்ன கதை சொல்றான்னு நான் பாக்குறேன். சரி, நீ இந்த கல்யாணத்தை நிறுத்த என்ன பண்ண போற? அத பத்தி ஏதாவது யோசிச்சியா? இல்ல நாம வேணா போலீஸ் கிட்ட போயிடலாமா? ஐயோ அக்கா, வேண்டாங்க்கா. நாளைக்கு அந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. எப்படி இவ்ளோ நிச்சயமா சொல்ற? உன் பிளான் என்னன்னு சொல்லு. அது சரியா வருமா வராதான்னு யோசிப்போம். நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா. நான் எல்லார் வாயும் அடைக்கிற மாதிரி நான் ஒரு பெரிய பிளான் போட்டிருக்கேன். அதையும் மீறி கல்யாணம் நடந்துரும்னு கண்டிப்பா யாராலையும் சொல்ல முடியாது. சரிடி, நீ இவ்ளோ நம்பிக்கையா பேசும்போது எனக்கு தைரியமா தான் இருக்கு. நீ என்ன ஐடியாவோட போனாலும் சரி, அது நல்லபடியா முடியணும். நிச்சயமா எனக்கு ஃபேவரா எல்லாமே நல்லபடியா தான் முடியும். நான் அருணோட சந்தோஷமா வாழ்றத நீ பார்க்க தான் போற. அதெல்லாம் விடுக்கா, நீ போய் நிம்மதியா தூங்கு. நான் காலையில உனக்கு ஃபோன் பண்றேன். சரிடி, நான் வச்சிடுறேன். சரிக்கா.